வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழகம். உங்கள் கிராமத்தை கோபிநாத். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா, பாவா மணிகண்டன் அவர்களோட கவிதைகளை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அவரோட கவிதைகள் என்ன சொல்லிக்கிறாரு அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம். சுவாதி கொலை வழக்கு இப்படி போகிற மூமெண்ட்டு, அதை வச்சு அவர் எழுதுகிற கவிதைகள் இது. அதை நான் இப்போ உங்களுக்காக வாட்சி காமிக்கிறேன் பாருங்க. பண்பாட்டையும் நாகரிகத்தையும் இரு கண்களாய் கொண்ட என் பெண் சமூகமே, உனக்கு என்ன நேர்ந்தது? பண்பாட்டையும் நாகரிகத்தையும் இரு கண்களாய் கொண்ட என் பெண் சமூகமே, உனக்கு என்ன நேர்ந்தது? கணவன் மட்டுமே காண வேண்டியதை கண்ணுள்ளோர் காணும். கணவன் மட்டும் காண வேண்டியதை கண்ணுள்ளோர் காணும்படி ஆடை பூண்டாய், அறகுறை ஆடை அணிந்து பண்பாட்டை பகலிலேயே விற்றாய். வெட்கத்தையும் கூச்சத்தையும் வெளிநாட்டிற்கே ஏற்றுமதி செய்தாய். வெட்கத்தையும் கூச்சத்தையும் வெளிநாட்டிற்கே ஏற்றுமதி செய்தாய். பத்திரிகை தர்மத்தாலும் ஊடகத்தின் உதவியாலும் ஓடை குடிசைகள் இருந்தாலும் ஓட்டை உடைக்கு குறையில்லையே. கேட்டால் இதுதான் மாடன் என்றாய், தடுத்தால் இது ஆணாதிக்கம் என்றாய். அக்கம்பக்கத்தில் பேசுவதையே கூச்சமென இருந்த நீ பக்கம் பக்கமாய் முகப்புத்தகத்தில் காதல் கொண்டாய். இணையத்தில் உலா வந்து உன் இணையை நீயே தேர்வு செய்தாய். மனம் பிடித்த மறுநாளே மன உளைச்சல் என்று கூறி வழக்கு மன்றத்தில் சொடுக்கு போட்டாய். கேட்டால் சட்டம் எமக்கும் சரிசமமே என்றாய். ஆறுயிர் தங்கையே, பெண்கள் நாட்டின் கண்கள், அதை குருடாக்கியது உன் இணையதள உரையாடல். எவர் சொல்லியும் கேட்காமல் ஏளனமாய் திரிந்து வந்தாய். பெண்களுக்கு நாவடக்கம் தேவை என்றேன், நீயோ வீட்டில் அனைவர் நாவையும் அடக்கிவிட்டாய். பழக்க வழக்கம் இல்லாதவர்களிடம் காதல் வேண்டாம் என்றேன், பழகிக் கொள்கிறேன் என்றாய். முகம் தெரியாதவரிடம் காதல் வேண்டாம் என்றேன், முகப்புத்தகத்தில் பார்த்து விட்டேன் என்றாய். பெண்கள் தெய்வத்துக்கு சமம் என சமாதானம் சொன்னேன், நீயோ எங்களை செலியாக்கிவிட்டு வாட்ஸ்அப்பிலே வாழ்க்கை நடத்தினாய். அடியே தங்கையே, குழந்தைக்கு கூட குறையுடை அணிந்தால் பசியார துடிக்கும் பாவ உலகம் இது. மழையை கூட விட்டு வைக்காத உச்சமிகம் மங்கையான உன்னை விட்டுவிடாது. ஆகவேதான் உன்னை வீட்டை விட்டு விடாது வைத்திருக்க காண கண்டு காலம் தள்ளுகிறோம். நீயோ ஆணாதிக்கம் என்ற சொல்லை தவிர அனைத்தையுமே ஆதிக்கம் என்கிறாய். நீ பஞ்சு போன்ற மனமுடையவள், எவரும் எளிதில் பற்றிவிடலாம். கவனமாய் இருக்க வேண்டியது நீதான். உனக்கொன்று நடந்துவிட்டால் பத்திரிகை பாரம் கொண்டு பாறை மேல் எழுத்தெழுதும். ஊடகம் ஓடி வந்து ஊர்புறாவும் கொப்பளிக்கும். சில மனித மிருகங்கள் உன் ஜாதி சான்றிதை தூசித்தட்டும். சில இணையதள வேசியர்கள் வேஷம் கொண்டு ஆவேசம் கொள்வர், உன் உணர்வுகளை கொள்வர். வார பத்திரிகைக்கு நீ வாய்க்கரிசியாவாய், தினப்பத்திரிகைக்கு நீ தீனியாவாய். ஆகவேதான் சொல்கிறேன், கவனம் கொள் தங்கையே. முள் மீது நீ விழுந்தாலும் உன் மீது முள் விழுந்தாலும் கலங்கப்போவது உன் கண்கள் மட்டுமே என்பதை முள்மீது நீ விழுந்தாலும் உன் மீது முள் விழுந்தாலும் கலங்கப்போவது உன் கண்கள் மட்டுமே என்பதை நாளுக்கு ஒரு முறை நினைவில் கொள். என்றும் உங்கள் அன்புடன் கிராமத்து கோபிநாத். கவிதைகள் பாவா மணிகண்டன். நன்றி, வணக்கம்.